Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம 5th ஸ்டாண்டர்ட் ஓட ஒரு ப்ரோஸ் பார்க்க போறோம். ப்ரோஸோட நேம் The Guardians of the Nation. தேசத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைனா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா பாருங்க. Anand and Yalini came home from school after washing their face, hands and legs. They sat down next to their father. Their father was watching the news on the television. Yalini and Anand இவங்க ரெண்டு பேருமே brothers and sisters. ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் போல முகம் கை கால் கழுவிட்டு அவங்க அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க அப்பா டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. There were 2 bowls of chickpea sundal. They ate and watched a ceremony where people were paying respect to a helmet on top of a gun. வந்தோடனே அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, சிக்பி சுண்டல். அதை சாப்பிட்டுட்டே அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் ஒரு செரிமனி போயிட்டு இருக்கு. செரிமனினா என்ன? வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு செய்கிற ஒரு விஷயம்தான் செரிமனி. Dad, what is this place? What are they doing? asked Anandan. Dad replied, This is Amar Jawan Jyoti, a memorial for the soldiers who died for our nation. டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஆனந்தனோட கேள்வி, இது எந்த இடம், இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு அவங்க அப்பா பதில் கொடுக்கறாரு. இதுக்கு இந்த பிளேஸோட நேம் அமர் ஜவான் ஜோதி. இது டெல்லியில இருக்கு. இந்த பிளேஸ்ல இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நினைவு நாள் கொண்டாடுவாங்க. Every year 7th December is observed as Armed Forces Flag Day. Armed Forces Flag Day அப்படின்னா கொடி தினம். எவ்ரி 7th December கொடி தினம் கொண்டாடுவாங்க. அந்த நாளில் இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் மரியாதை செலுத்துகிற வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. On that day, we remember the sacrifices of our soldiers for guarding our nation. It is a great honor to serve the nation by joining the army. ஒரு வருஷமும் நம்ம சோல்ஜர்ஸோட சாக்ரிஃபைசஸை ஞாபகம் வச்சு அவங்களுக்கு ஹானர் பண்றோம், மரியாதை செலுத்துறோம் இந்த நாளில். I proudly declared, When I grow up, I will join the army and serve the nation. Anandan said, I will become a doctor and treat the people. Yalini asked, Why don't you join the army and serve the nation like me? யாழினி இந்த விஷயம் அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அவ டிக்ளேர் பண்றா ரொம்ப பெருமையா, நானும் பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆர்மியில சேர்ந்து இந்த நேஷனுக்கு நான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அண்ணன் ஆனந்தன், நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யாழினி கேக்குறாங்க, ஏன் நீ என்ன மாதிரியே ஆர்மியில ஜாயின் பண்ணி சர்வ் பண்ணக்கூடாது? ஃபாதர் இன்டர்வென்ட் ஹர் அண்ட் செட், Joining the army is not the only way to serve the nation. Each one of us can serve the nation in our own way. அதுக்கு அவங்க அப்பா அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனுக்கு நடுவுல பேசுறாரு. அதுதான் இன்டர்வெண்டட் அப்படின்னு சொல்றோம். குறுக்குல பேசுறது. அவங்களோட கான்வர்சேஷனை நிறுத்தி, ஆர்மியில சேர்ந்து சேவை செஞ்சா மட்டும்தான் சேவை கிடையாது, everyone has their own way. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இந்த நேஷனுக்கு சர்வ் பண்ணலாம். Yalini asked, Really, Dad? How can we serve the nation?
Father said, serving in the army is a grace, but not everyone gets a chance to serve. But each one of us has a role in our society, and by doing that role, we are serving our nation. ஆர்மியில் சேர்றது ஒரு பெரிய பாக்கியம், ஆனால் வந்துட்டு அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ நம்மளுடைய வேலை எப்படிலாம் நம்ம நேஷனுக்கு சர்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம சேவைகளை வந்து செய்யலாம். ஃபாதர் கண்டினியூட், ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் Carmugilan. He was a doctor who died serving the people. He was young and talented. He went to USA for studying. His parents were very proud of him. They thought that he could live in USA and continue his practice. But to everyone's surprise, he came back to India and started treating poor people free of cost. அண்ணியோட அப்பா வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. யாரோடைய ஸ்டோரி அப்படின்னா கார்முகிலன் அப்படின்ற ஒருத்தரோட ஸ்டோரி. அவர் வந்து ஒரு டாக்டர் ஹூ இஸ் சர்விங் த பீப்புளுக்கு சர்வ் பண்ணி இறந்து போன ஒரு மனிதர் அவர். ஹி வாஸ் யங் டேலண்டட், ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு மனிதர், ரொம்ப யங் பர்சன். அவர் வந்து யூஎஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க அந்த கார்முகிலனை நினச்சி. அவங்க நினச்சாங்க அவர் வந்துட்டு யூஎஸ்லேயே வந்து இருந்து அங்கேயே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வகையில் அவர் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டார். இங்கே வந்து புவர் பீப்புளை வந்து சர்வ் பண்ணார் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு காசு கூட வாங்காமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு சர்வீஸ் பண்ணார் எல்லா பீப்புளுக்கும். He asked, were his parents not angry with him? Dad said, they were angry but they knew he was happy. யாழ்னி கேட்குறாங்க, இவர் பண்ணுறதை நினச்சி அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கோவம் இல்லையா? அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, கோவம் இருந்துச்சு, ஆனாலும் வந்துட்டு அவர் ஹாப்பியாக இருக்கிறதுனால அவங்க எதுவுமே சொல்லிக்கல. One day, dengue broke out in the nearby villages. He left to those villages to treat the people. He saved the lives of many. He was soon well known in the village and people poured in to get treated. ஒரு நாள் டெங்கு அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து வில்லேஜஸில் பரவ ஆரம்பித்தோடனே எங்கெங்கெல்லாம் டெங்குவால் எஃபெக்ட் ஆயிருக்காங்களோ பீப்புள், அங்கெல்லாம் போய் இவர் வந்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி நிறைய மக்களோட உயிரை வந்து காப்பாற்றியிருக்காரு. அதனால் இவரை வந்துட்டு வில்லேஜில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் இவர்கிட்டயே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. பட் ஒன் டே he got infected by the disease and was taken to the city hospital. He was in critical condition. His parents were upset and worried. மற்ற மக்களை ட்ரீட் பண்ண இவருக்கும் டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆனோடனே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இவரை அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க இவரை நினச்சி. He told his parents that he had done his duty to the country and was happy. அவங்க அப்பா அம்மா கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய கடமையை இந்த நாட்டுக்காக செஞ்சுருக்கேன், அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. In a couple of days he died. சொல்லி 2 நாளில் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. In his memory, the people of the village have built a hospital and treat people at free of cost. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வில்லேஜில் அவருடைய ஞாபகமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தாங்க. That's really great, Dad. He is a real hero, said யாழினி. இது உண்மையாகவே பெரிய விஷயம், அவர் தான் வந்துட்டு நிஜமான ஒரு ஹீரோ அப்படின்னு யாழினி சொல்கிறாங்க. Father replied, each one of us should love and respect our country.
We should treat everyone around us with love and respect. That's the real service to the nation. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம ஒருத்தர் வந்து லவ் பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுடைய நாட்டை வந்து நம்ம லவ் பண்ணணும், மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணாதான் நம்ம எல்லாருமே வந்துட்டு நாட்டுக்கு சேவை செய்கிறவங்களா இருப்போம். ரியலி தட் இஸ் அ ரியல் சர்வீஸ். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சக மனிதனாக வந்து மதிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. இதே வந்துட்டு நீங்கள் நாட்டுக்கு செய்கிற ஒரு பெரிய சர்வீஸாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு க்ளாசரிஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது சினானிம்ஸ், மீனிங்ஸ். சரிங்களா? மன்ச்சிங், ஈட்டிங் சம்திங் ஸ்டடிலி, அசை போட்டு சாப்பிட்றது, மெதுவாக மென்று சாப்பிட்றது தான் வந்து மன்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். வர்த், ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்ட் இன் அ ரிங் ஃபார் லேயிங் ஆன் அ கிரேவ், பூ வளையம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரேவில் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ்வோட வைக்கிற ஒரு ஃப்ளவர் ரிங். செரிமனி, a formal event to celebrate an anniversary. வருஷம் நம்ம செலிப்ரேட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஞாபகம் வச்சு ஒரு விஷயத்த செய்கிறது வந்துட்டு செரிமனி, ஒரு ஈவெண்ட். மெமோரியல், a structure established to remind of a person or a event. நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனையோ இல்லை ஒரு நிகழ்வையோ நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை அமைக்கிறது தான் வந்து மெமோரியல். இன்டர்வெண்டட், இன்டரப்ட் அ கான்வர்சேஷன், நடுவில் பேசுறது, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பேசுகிறது தான் வந்து இன்டர்வெண்டட் அப்படின்னு. sacrifices, giving up something more valuable. இப்போ சோல்ஜர்ஸ்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப், அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள், ஆனால் நாட்டுக்காக அதே வந்து அவங்க இழக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். இன்ஃபெக்டட், contaminated with harmful things. ஒரு இன்ஃபெக்டட்னா வந்துட்டு ஹார்ம்ஃபுல் திங்ஸ். இப்போ டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆனாலும் இன்ஃபெக்டட் பை டெங்கு அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒரு பழம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து இன்ஃபெக்டட் பை சம் பாக்டீரியா இல்லை வைரஸ். சரிங்களா? எதெல்லாம் வந்துட்டு அழுகிடுச்சோ, கண்டாமினேட் ஆகுது வித் சம் ஹார்ம்ஃபுல் திங்ஸ். ஹார்ம்ஃபுல் திங்ஸ்னால் அதான் வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி திங்ஸ். கார்டிங், டு வாட்ச் ஓவர், டு ப்ரொடெக்ட் ஆர் கண்ட்ரோல், பாதுகாக்கிறது. ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு தீங்குலேருந்து பாதுகாக்கிறது, ஒருத்தவங்களை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Choose the best answer. First one, Karmugilan went to dash for higher studies. அவர் எங்கே ஹையர் ஸ்டடீஸ்க்காக போனார்? He went to USA. Dash broke out in a nearby villages. என்ன டிசீஸ் வந்துச்சு அங்கே இருக்க வில்லேஜஸ்க்கு? டெங்கு. He got dash the disease. He got infected by the disease. அவரும் அந்த வியாதியால் பாதிக்கப்பட்டார். The villagers built a dash on his memory. என்ன அவங்க கட்டினாங்க? கார்முகிலனோட மெமரியா அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. ஹாஸ்பிட்டல் தான் ஆன்சர். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம fill in the blanks போகலாம். They ate a bowl of chickpea sundal.
ஸ்நாக்ஸ் அவங்க அம்மா கொடுத்தாங்க இல்லையா அது. அமர் ஜவான் ஜோதி இஸ் அ மெமோரியல் ஃபார் த சோல்ஜர்ஸ். இதுதான் வந்து ஒரு மெமோரியல். அமர் ஜவான் ஜோதி எங்கே இருக்குன்னு சொன்ன டெல்லியில் இந்தியா கேட் பக்கத்துலேயே இருக்கும். Flag Day is observed on 7th December. ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு டேஷ் இருக்கும், நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். Flag Day is observed on 7th December every year. A dash dies for a nation. சோல்ஜர் தான் வந்து அவங்களோட லைஃபையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. யாருக்காகனா நேஷனுக்காக, அவங்களோட கண்ட்ரிக்காக, அவங்களோட நாட்டுக்காக. கார்முகிலன் வாஸ் a young talented doctor. Who was a young talented doctor? Mr. Carmugilan. So fill in the blanks answer உங்களுக்கு கிடைச்சிச்சு. Next we'll move on to answer the following. Answer the following question. What were Anandan and Yalini watching in the television? என்ன வந்து பார்த்துட்டு இருந்தாங்க டெலிவிஷனில் ஆனந்தன் அண்ட் யாழினி? ஆனந்தன் அண்ட் யாழினி were watching a ceremony where people were paying respect to a helmet in the television. அவங்க வந்து ஒரு செரிமனி பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு செரிமனி. வாட் இஸ் அமர் ஜவான் ஜோதி? அமர் ஜவான் ஜோதி இஸ் அ மெமோரியல் ஃபார் த சோல்ஜர்ஸ் ஹூ டைட் ஃபார் ஆர் கண்ட்ரி. அது வந்து ஒரு நினைவு சின்னம். அங்கே தான் போயிட்டு அந்த செரிமனி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மெமோரியல் முன்னாடி கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி அவங்களுக்கு மரியாதை வந்து செலுத்துவாங்க. வாட் டிட் ஆனந்தன் வாண்ட் டு பிகம்? ஆனந்தன் என்னவா ஆக ஆசைப்பட்டாரு? ஆனந்தன் வாண்டட் டு பிகம் அ டாக்டர். ஃபோர்த் ஒன், why did Yalini want to join the military? Yalini wanted to join military to serve the nation. நாட்டை பாதுகாக்கிறதுக்காக யாழினி வந்துட்டு நான் மிலிட்ரியில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. வாட் ஹேப்பன் டு டாக்டர் கார்முகிலன் இன் அ ஸ்டோரி? டாக்டர் கார்முகிலன் டைட் இன் த ஸ்டோரி. ஏன் இறந்து போனார்? அவருக்கும் வந்து டெங்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, அவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்குது. நிறைய இன்ஃபெக்டட் பீப்புளோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டு தான் இவர் இந்த ஸ்டோரியில் இறந்து போனார். வாட் வாஸ் த எபிடமிக் தட் ப்ரோக் அவுட் இன் த ஸ்டோரி? என்ன நடந்துச்சு? எது வந்து மக்களை வந்து தாக்குச்சு அப்படின்னா டெங்கு அப்படின்ற ஒரு டிசீஸ் தான் வந்து ஒரு பெரிய எபிடமிக்காக இருந்துச்சு. and it broke out in the story. ஸோ எல்லா ஆன்சர்ஸையும் பார்த்துட்டும் ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Subscribe the channel. Have a great day.